அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதில் பல்லுயிர் பெருக்க பகுதி என்பதை கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மதுரையிலிருந்து செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரி, மிக குறிப்பாக தற்போதைய மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை அரிட்டாப்பட்டி மண் என்பது காக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய நீண்ட நாள் போராட்டம் என்பது இன்றைய தினம் வெற்றி அடைந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மத்திய அரசு நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இந்த டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த வல்லாளப்பட்டி கிராம மக்கள் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள். அவருடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதை தற்போது நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக ரத்து பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த திட்டத்தை முழுமையா நாங்க எதிர்பார்த்துக்கின்ற அண்ணாமலை அவர்கள் மற்ற அனைத்து கட்சி நண்பர்களும் அனைத்து ஊடகங்களும் அனைத்து கிராம பொதுமக்களும் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த டங்ஸ்டன் திட்டத்தை மோடி அரசு தடை செய்து அது இனிமேல் வராது என்று உறுதியளித்துள்ளார்கள். ஆகையால் நாங்கள் மிகவும் அனைத்து பொதுமக்களும் விவசாய பொதுமக்கள் அனைவரும் இதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம். கடந்த 10 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் எங்கள் ஊர் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. 18, 19 நான் கிஷான் ரெட்டி அவர்கள் சென்னை வர்றாங்க, சென்னை வரும்போது நான் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொன்னாங்க. கிஷான் ரெட்டி வர முடியாதனால எங்கள் ஊரில் இருந்து அம்பலார்கள், விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க, வணிக வர்த்தக சங்கத்தை சேர்ந்தவங்கலாம் இங்கேருந்து டெல்லிக்கு அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. நேற்றே நாங்கள் அந்த நியூஸ் வரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வல்லாளப்பட்டி நாக்கியர்பட்டியில் இந்த திட்டம் வராதுன்னு சொல்றதுல ரொம்ப நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். ஊர்ல இன்னைக்கு தான் ஊர் மக்கள் எல்லாமே நிம்மதியா தூங்குவோம், சந்தோஷமா வெடி வெடிச்சு எல்லாமே சந்தோஷமா இருக்கோம். இந்த திட்டத்தில் இந்த வெற்றி வரலாறு காணாத வெற்றி. இந்த மாதிரி வெற்றி இனிமேல் கிடைக்குமான்னு என்னன்னு தெரியல. நாங்க 2 மாத காலமாக தூங்கல குழல நாங்க இனிய ஒரு புத்தாண்டு செலிப்ரேட் பண்ண எங்களால் பொங்கல் கொண்டாடல, எதுவுமே நாங்க கொண்டாடல. பட் இன்றைய நாளா தீபாவளி புத்தாண்டு ஒரே நாள நாங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா யாருமே வாழ்வாதாரத்தை 2 மாத காலமாக அவங்களோட வாழ்க்கையை யாருமே வரல. இந்த போராட்டுக்காண்டி டங்ஸ்டனுக்கு மட்டும்தான் நாங்க அர்ப்பணிச்சோம். அந்த வெற்றியா நாங்க இது நிம்மதியா தூங்காம இருந்தா 2 மாசம். இனிமேல் நாங்க நிம்மதியா தூங்குவோம். எங்க மண்ணை எங்க கிட்ட கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆமா, எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. எங்களை பிரதிநிதித்துவம் போய் இருந்தாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல உத்தரவு கொடுக்கறாங்க. இன்னைக்கு வெயிட் பண்ணி இருந்து நல்ல உத்தரவு கொடுத்திருக்காங்க. அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும், அனைத்து கிராமத்தார்களுக்கும், அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த கல்லூரி மாணவர்கள், வக்கீல் சங்கம், வர்த்தக சங்கம், அனைத்து பேர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்த அண்ணாமலை அவர்களுக்கும் நன்றி. எங்களுக்கு கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் சொன்னபடி நேற்று கொடுத்த வாக்குறுதிப்படி அண்ணாமலை கூட்டி போய் இன்னைக்கு எங்களுக்கு நல்ல தகவல் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஊரை பற்றி நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். எங்களுமே எங்களுக்கு அப்படின்ற ஒரு இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நிம்மதி நாங்கள் தூங்குவேன். எங்களுடைய இத்தனை நாள் போராட்டத்துக்கு விடிவாக கிடைச்சிருச்சு. இனிமேல் எங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்கும் நம்புகிறோம். ஊர் மக்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி 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 சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். அது அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களால பேசவே முடியல. இந்த திட்டம் ரத்து செய்த அந்த மகிழ்ச்சியில அவங்க கொண்டாட தயாராகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா நாங்க தூங்கல, பண்டிகையை கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இன்னும் நிறைய மக்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசலாம். ஆனா இந்த திட்டம் அருமையான வெற்றி, மாபெரும் வெற்றி. இந்த வெள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி மற்றும் அனைத்து ஊர்களிலிருந்து இது கிட்டத்தட்ட 1 மாசமா நாங்க சரியான மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்துக்கு எல்லா கட்சியுடைய ஆதரவு, அனைத்து கட்சி ஆதரவு, விவசாய சங்கம், இந்த மாதிரி பல ஆதரவுகளை திரட்டி இந்த போராட்டத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. எல்லா கிராமம், அனைத்து கிராமம் ஆதரவு கொடுத்துச்சு. அந்த கிராமம் நாங்கள் யாரும் உயிருள்ளவரை நாங்கள் மறக்க மாட்டோம். இது மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுத்து கொடுத்த பேரினால இது அனைத்து எங்களுக்கு நல்ல வெற்றி. இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். சொல்ல தெரியாது. பகுமான பொருட்களை ஆமா, அது வாசி அந்த அண்ணாமலைக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள்லாம் படுத்தா உறக்க வரலை, தூக்க வரலை, என்ன பண்ணுவோம், தவிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்கள் சாமியால பூரா கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அவருக்கு ரொம்ப நன்றி.
டங்ஸ்டன் போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். கடந்த ஒரு 3-4 மாதமா வந்து இவங்க வந்து இந்த திட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோரிக்கையா வச்சுட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா பேரணி நடத்தினாங்க. சட்டமன்றத்தில் வந்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. நேற்றைய தினம் வந்து டெல்லி இந்த கிராம மக்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு டங்ஸ்டன் எதிர்ப்பு குழு டெல்லி சென்று மத்திய அமைச்சரை சந்திச்சாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு வந்து இந்த திட்டம் ரத்து அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளிவந்திருக்கு. தொடர்ந்து இந்த மேலூர் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடிட்டு வர்றாங்க. பாலவேல், ஹரி, மிக முக்கியமா அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க மண்டலம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்னிறுத்தித்தான் தொடர்ச்சியா அரசு நிறைவேற்றிய தீர்மானத்திலும் சொல்லப்பட்டது. அப்பகுதி மக்களும் அந்த காரணத்தை முன்வைத்தார்கள். அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டுதான் மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அந்த பல்லுயிர் பெருக்க மண்டலம்? பாலவேல், தமிழக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு அரிட்டாப்பட்டியை பல்லுயிர் தலமாக அறிவித்தது. அரிட்டாப்பட்டியை பொறுத்தவரையில் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து அதாவது பறவை உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அதே போல தமிழி கல்வெட்டுகள் என ஏராளமான புராதன சின்னங்களும் அந்த இடத்தில் இருக்கின்றன. அந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் அமைந்தால் அந்த அரிட்டாப்பட்டி பகுதி முழுவதும் அழிந்து போகும். இதன் காரணமாக அங்கு அந்த திட்டம் வரக்கூடாது என்று ஒரு வலுக்கட்டாயமாக அந்த ஊர் மக்கள் இருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அதே போல அந்த டங்ஸ்டன் என்பது அரிட்டாப்பட்டியில் மட்டும் அமைவது கிடையாது. அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வருவதால் பாதிக்கப்படும். அதன் காரணமாக ஒட்டுமொத்த 58 கிராம மக்கள் முழுவதுமாக போராடினார்கள். அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதான் இந்த மத்திய அரசின் ரத்து அறிவிப்பு. தொடர்ந்து மக்கள் இருக்கிறார்கள், அவரிடம் நாம் பேசலாம்.